அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறை செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் லம்பதூசாவிற்கு மேய்ப்பு பணி பயணம், SSPX சபையால் திரு அவை பிளவு, வத்திக்கான் பேராயத்தில் மீண்டும் ஒரு பெண் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த ஜூலை 4ஆம் நாளன்று புலம்பெயர்ந்தோரின் முக்கிய நுழைவாயிலான லம்பதுசா தீவிற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மேய்ப்பு பணி பயணம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். அமெரிக்காவின் சுதந்திர நாளான ஜூலை 4ஆம் நாளன்று அமெரிக்காவில் பிறந்த முதல் திருத்தந்தை லம்பதுசா தீவிற்கு பயணம் மேற்கொண்டார். மத்திய தரைக்கடலின் முன்வாயிலாக திகழும் இத்தீவு புலம்பெயர்ந்தோர் அதிகம் பயணிக்கும் பாதையாகும். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 1,50,000 பேர் இதனை கடந்து சென்றுள்ளனர். இந்த மேய்ப்பு பணி பயணத்தின் வழியாக புலம்பெயர்வு நெருக்கடிகளின் அடையாளமாக இந்த தீவை மாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அடிச்சுவடுகளை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பின்பற்றியுள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பணிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மனிதாபிமான உதவி கப்பல்கள் வந்தடையும் ஃபவலோரோ கப்பல் துறைமுகத்துக்கு பிரான்சிஸ் கப்பல் துறை என லம்பதூசா நிர்வாகம் பெயரிட்டுள்ளது. ஃபவலோரோ கப்பல் துறைமுகத்துக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பெயரை சூட்ட நீங்கள் முடிவு செய்திருப்பது எனது முன்னோடியான அவர் உங்கள் சமூகம் மற்றும் புலம்பெயர்ந்த சகோதர சகோதரிகளோடு ஏற்படுத்திய பிணைப்பின் அடையாளம். மிகவும் சவாலான நேரத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உங்களுக்கு துணையாக நின்றார். இன்றும் திருத்தந்தை உங்களுடன் தொடர்ந்து பயணிக்கிறார், உங்களை ஆதரிக்கிறார், உங்களை ஊக்குவிக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கவே நான் இன்று வந்திருக்கிறேன். திருப்பலி நிறைவேற்றுவதற்கு முன்பதாக திருத்தந்தை வாகனத்தில் வலம் வந்த திருத்தந்தை லியோ அவர்கள் நம்பிக்கையாளர்களை சந்தித்தார். அங்கு சிறுவன் ஒருவனுடன் அவர் ஒரு சிறப்பு தருணத்தை பகிர்ந்து கொண்டார். லியோ என்ற அந்த 11 வயது புலம்பெயர்ந்த சிறுவன் லம்பதூசாவிற்கான பயணத்தின் போது ஏற்பட்ட கப்பல் விபத்தில் தனது தாயை இழந்தவன். அவனிடம் ஒரு கால்பந்தை கொடுத்த பிறகே அவன் அழுவதை நிறுத்தினான் என்று கூறப்பட்டது. தனது மகிழ்ச்சியை மற்ற குழந்தைகளும் பகிர்ந்து கொள்ளும் வகையில் சிறுவன் லியோ அந்த கால்பந்தை மற்ற குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக திருத்தந்தையிடம் வழங்கினான். மத்திய தரைக்கடல் பயணத்தின் போது தங்கள் இன்னுயிரை இழந்தவர்களை நினைவு கூறும் நினைவு சின்னமான ஐரோப்பாவின் நுழைவாயில் வழியே திருத்தந்தை லியோ அவர்கள் கடந்து சென்றார். திருத்தந்தையின் கூற்றுப்படி 2025ஆம் ஆண்டில் 1000க்கும் மேற்பட்டோர் கரையை அடைவதற்கு முன்பே தங்கள் உயிரை இழந்துள்ளனர். இவை ஒருபோதும் புறக்கணிக்க முடியாத மரணங்களாகும். இந்த கடலில் இறந்தவர்கள் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் எடுக்க தவறிய முடிவுகள் என இரண்டிற்கும் பலியானவர்களாவர். அவர்களின் சொந்த நாடுகளில் நிலவும் பொதுநல புறக்கணிப்பு மற்றும் ஊழல், வறுமையையும் ஒடுக்கப்படுதலையும் உருவாக்கும் உலகளாவிய பொருளாதார அமைப்பு, பாரபட்சத்தையும் அவமதிப்பையும் தூண்டும் அச்சம், இந்த பிரச்சனைகளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற எண்ணம், மற்றவர்களின் துன்பங்களில் லாபம் தேடுவோரின் குற்ற கணக்கீடுகள், அவசரகால நிர்வாகத்திலிருந்து விரிவான மற்றும் பகிரப்பட்ட கொள்கைகளை உருவாக்குவதில் உள்ள மெதுவான மற்றும் கடினமான மாற்றம், இவை அனைத்தும் நற்செய்தி வாசகத்தில் வரும் கண்டும் காணாமல் விலகிச் செல்லும் அவசரமாகவே இன்று எதிரொலிக்கிறது. திருத்தந்தை அவர்களின் பிரசன்னம் அங்கிருந்தவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளது. அது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாகுபாடற்ற அமைதியின் அரவணைப்பாகவும் பாரபட்சமற்ற வகையில் அது அமைந்தது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்து 13ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லம்பதுசா தீவிற்கு பயணம் மேற்கொண்டு உலகளாவிய கவனத்தை ஈர்த்த நிலையில் இன்றும் இத்தீவு புலம்பெயர்வோர் சந்திக்கும் நெருக்கடியின் சர்வதேச அடையாளமாக திகழ்வது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். லம்பதுசா என்பது மத்திய தரைக்கடலில் அமைந்துள்ள ஒரு சிறிய இத்தாலிய தீவாகும். ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள இது ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் ஐரோப்பாவிற்குள் நுழைவதற்கான முக்கிய தளமாக விளங்குகிறது.
12 சதுர மைல் பரப்பளவும் சுமார் 6000 மக்கள் தொகையும் கொண்ட இத்தீவில் உள்ள புலம்பெயர்ந்தோர் வரவேற்பு மையத்தில் 400 பேர் மட்டுமே தங்க முடியும். கடந்த 4 ஆண்டுகளில் 1,50,000த்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் இத்தீவை வந்தடைந்துள்ளதால் இந்த வசதி போதுமானதாக இல்லை. இவர்களில் பெரும்பாலானோர் லம்பதூசாவிற்கு மிக அருகிலுள்ள கடலோர நாடுகளான துனிசியா மற்றும் லிபியாவிலிருந்து வருகின்றனர். 2025ஆம் ஆண்டில் இத்தீவை நோக்கி வந்த பயணத்தின் போது 1000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். புலம்பெயர்வோர் நெருக்கடியின் ஒரு சர்வதேச அடையாளமாக லம்பதூசா தீவை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக அரங்கில் நிலைநிறுத்தினார். 2013ஆம் ஆண்டில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 மாதங்களுக்கு பிறகு தனது முதல் திருத்தூது பயணத்திற்காக இத்தீவை அவர் தேர்ந்தெடுத்தார். துன்பப்படும் புலம்பெயர்வோரின் துயரங்களை கண்டும் காணாமல் இருப்பது தீர்வாகாது. மாறாக அவர்களை ஏற்றுக்கொண்டு புகலிடம் அளிப்பதை தீர்வு என்பதை அவரது செயல்கள் தெளிவுபடுத்தின. அங்கு உரையாற்றிய அவர், இந்த சகோதர சகோதரிகளின் மரணத்திற்காக யார் அழுதது? படகுகளில் வந்தவர்களுக்காக யார் அழுதது? தங்கள் குழந்தைகளை சுமந்து வந்த இளம் தாய்மார்களுக்காகவும் தங்கள் குடும்பங்களை காப்பாற்ற வழியொன்றை தேடி வந்த ஆண்களுக்காகவும் யார் அழுதது? எப்படி அழுவது என்பதையே மறந்து போன ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டோம் என்று கூறி தனது வேதனையை வெளிப்படுத்தினார். பெயரற்ற கல்லறைகளால் நிறைந்த ஒரு மயானம், கடலில் விடப்பட்ட ஒரு மலர் வளையம் மற்றும் ஒரு சிறிய படகின் பாகங்களால் செய்யப்பட்ட ஒரு பலிப்பீடம் போன்ற காட்சிகளை அவர் நம் கண்முன் நிறுத்தினார். அவை அனைத்தும் ஒரு துரதிர்ஷ்டவசமான உண்மையை சுட்டிக்காட்டும் அடையாளங்கள் என்றால் அது மிகையாகாது. அமெரிக்காவைச் சேர்ந்த முதல் திருத்தந்தையான 14ஆம் லியோ அவர்கள் லம்பதுசா சென்றது அரசியல் வட்டாரங்களில் விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் 2025ஆம் ஆண்டு மே 18ஆம் நாளன்று அதிகாரப்பூர்வமாக ரோமை தலைமை குருவாக பொறுப்பேற்றார். அடுத்த நாளே அவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் துணை அதிபரான JD வான்ஸ் அவர்களை சந்தித்தார். அவர் திருத்தந்தையை அவரது சொந்த நாட்டிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்தார். ஜூலை 4ஆம் நாளன்று புலம்பெயர்ந்தோரின் அவலநிலை மீது வெளிப்படையான முறையில் கவனம் இருக்க திருத்தந்தை லியோ அவர்கள் எடுத்த முடிவு ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிரான நேரடியான அல்லது வெளிப்படையான கண்டனம் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் புலம்பெயர்ந்தோர் மீதான அக்கறை மற்றும் அவர்களை ஏற்றுக்கொள்வது குறித்த செய்தியை அமெரிக்காவிற்கு மட்டுமே என்றில்லாமல் அமெரிக்கா உண்மை நிலையை சேர்த்து கடத்த முயற்சிக்கும் ஒரு அம்சமாகவே நான் கருதுகிறேன். ஜூலை 4ஆம் நாள் என்பது அமெரிக்காவின் சுதந்திர நாள் மற்றும் அது மாபெரும் நாடு தழுவிய விடுமுறை நாளாகும். எனவேதான் ஐரோப்பிய புலம்பெயர்வின் மையமான லம்பதூசாவிற்கு அதே நாளில் திருத்தந்தை லியோ அவர்கள் பயணத்தை மேற்கொண்டது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. புலம்பெயர்வு விவகாரம் என்பது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கும் தற்போதைய அமெரிக்க நிர்வாகத்திற்கும் இடையிலான ஒரு முரண்பாடான கருத்தாக உள்ளது. திருத்தந்தையின் இந்த முடிவு இது அமெரிக்காவிற்கான ஒரு செய்தியா என்ற கேள்வியை எழுப்புகிறது. அமெரிக்காவிற்கு வருகை தருமாறு அவர் திருத்தந்தைக்கு அழைப்பு விடுத்தார். அது எப்போது நிகழ்ந்திருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த முதல் திருத்தந்தை ஜூலை 4ஆம் நாள் அன்று அமெரிக்காவிற்கு திரும்புவார் என்றும், குறிப்பாக இந்த ஜூலை 4ஆம் நாள் அமெரிக்கா உருவானதன் 250வது ஆண்டு விழா என்பதால் அன்று அவர் வருவார் என்று அமெரிக்கா திரு அவை உறுப்பினர்கள் மற்றும் நம்பிக்கையாளர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இங்கு பரிசீலிக்க வேண்டிய மற்றொரு சமமான முக்கியத்துவம் வாய்ந்த காரணியும் உள்ளது. திருத்தந்தையின் பிம்பம் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க திருப்பியிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகிறது. அமெரிக்கா தற்போது தனது இடைக்கால தேர்தல்களின் நடுவே உள்ளது. வரும் நவம்பர் 3ஆம் நாளன்று வாக்காளர்கள் அங்கு வாக்களிக்க உள்ளனர். 2026ஆம் ஆண்டு அமெரிக்காவிற்கான ஒரு தேர்தல் ஆண்டு. அங்கு இடைக்கால தேர்தல்கள் நடைபெற உள்ளன. வழக்கமாக ஒரு தேர்தல் ஆண்டில் அந்த நாடுகளில் திருத்தந்தையின் பயணங்களை ஏற்பாடு செய்வதை வத்திக்கான் தவிர்க்கவே முற்படும். ஒரு திருத்தந்தையின் பயணத்திற்கு 2 அதிகாரப்பூர்வ அழைப்புகள் தேவை. ஒன்று அந்த நாட்டின் அதிபரிடமிருந்து, மற்றொன்று அந்நாட்டு ஆயர்களிடமிருந்து. ட்ரம்ப் மற்றும் 14ஆம் லியோ ஆகியோருக்கிடையேயான சமீபத்திய பதட்டங்களை கருத்தில் கொண்டால் அமெரிக்காவிற்கான அழைப்பு இன்னும் நிலுவையில் உள்ளது எனலாம். அப்படி என்றால் லியோ அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முன்வருவாரா என்ற கேள்வி உருவாகியிருக்கிறது. பல வத்திக்கான் நிபுணர்கள் 2 கேள்விகளுக்குமான பதில் ஆம் என்றே நம்புகின்றனர். ஒருபுறம் அது லியோவின் சொந்த நாடு, மறுபுறம் திருத்தந்தைக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை ட்ரம்ப் அவர்கள் திரும்ப பெறுவார் என்று அவர்கள் கருதவில்லை. உண்மையில் ஜூலை 4ஆம் நாள் குறித்த ஊகங்களுடன் மற்றொரு நாளும் விவாதிக்கப்பட்டது. ஐநா பொது சபைக்காக செப்டம்பர் மாதத்தில் பயணம் அமையலாம் என எதிர்பார்க்கப்பட்டது.
ஆனால் 2026ஆம் ஆண்டில் அமெரிக்காவிற்கு எவ்வித பயணமும் இல்லை என்று கூறி வத்திக்கான் செய்தி அலுவலகம் அந்த தகவல்களை மறுத்துள்ளது. இவை அனைத்தையும் தாண்டி அமெரிக்காவில் திருத்தந்தை லியோ அவர்களின் வருகைக்காக மக்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றனர். அவர் அமெரிக்காவைச் சேர்ந்த முதல் திருத்தந்தை ஆவார். எனவே 2027ஆம் ஆண்டில் அவர் தனது சொந்த ஊரான சிகாகோவிற்கு திரும்புவாரா மாட்டாரா என்பதே தற்போது அனைவர் மத்தியிலும் உள்ள மிக முக்கியமான கேள்வி. இரண்டாயிரத்து 16ஆம் ஆண்டு முதல் அருங்காட்சியகமாக இருந்த திருத்தூதர் அரண்மனை தற்போது மீண்டும் திருத்தந்தையின் கோடைகால இல்லமாக பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தையர்களின் வரலாற்று சிறப்புமிக்க கோடைக்கால இல்லமான கேசல் கேண்டல்ஃபோவில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது விடுமுறையை தொடங்கியுள்ளார். கடந்த ஆண்டு அவர் இந்த பாரம்பரியத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்தாலும் 2026ஆம் ஆண்டு புதிதாக ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. திருத்தந்தை அவர்கள் வழக்கமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஓய்வெடுக்க செல்லும் வில்லா பார்பெரினியில் தற்போது இல்லை. மாறாக திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் மற்றும் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் போன்ற முந்தைய திருத்தந்தையர்கள் தங்கியிருந்த குடியிருப்பில், அதாவது திருத்தூதர் அரண்மனையில் அவர் தங்கியுள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது கோடை காலத்தை வத்திக்கானிலேயே கழிக்க முடிவு செய்திருந்தார். இதன் காரணமாக இந்த அரண்மனை 2016ஆம் ஆண்டில் ஒரு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது. இப்போது திருத்தந்தை லியோ அவர்கள் கோடை காலத்திற்காக அங்கு திரும்பியுள்ளதால் ஜூலை மாதம் முழுவதும் அது பார்வையாளர்களுக்காக மூடப்படும். உண்மையில் கடந்த மாதம் முழுவதும் இந்த அரண்மனையை ஒரு சுற்றுலா தலத்திலிருந்து தங்குவதற்கு ஏற்ற ஒரு இல்லமாக மாற்றுவதற்காக பணியாளர்கள் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். அங்கு தங்கியிருக்கும் காலத்தில் தான் ஆற்றவிருந்த பணிகளை குறித்து திருத்தந்தை லியோ அவர்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளார். அதில் இந்த விடுமுறை நேரத்தை சிறிது ஓய்வெடுக்க பயன்படுத்துவேன். ஆனால் அதே நேரத்தில் வாசிக்கவும், சிந்திக்கவும், அடுத்து வரவிருக்கும் காரியங்களுக்காக தயாராகவும் இதை பயன்படுத்துவேன். மேலும் செய்ய வேண்டிய பணிகள் எப்போதும் இருக்கவே செய்கின்றன என்று கூறியிருந்தார். ஜூலை மாதத்தில் திருத்தந்தையர்கள் தங்களின் வழக்கமான நிகழ்ச்சிகளை நிறுத்தி வைப்பது பாரம்பரியமாகும். உதாரணமாக இந்த மாதம் வத்திக்கானில் பொது சந்திப்புகள் எதுவும் நடைபெறாது. மூவேளை ஜெபங்கள் தொடர்ந்து நடைபெறும். ஆனால் கடந்த ஆண்டைப் போலவே அவையும் கேசல் கேண்டல்ஃபோ சதுக்கத்திலேயே நடைபெறும். திருத்தந்தை அவர்கள் அங்கு சிறிய அளவில் பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடும். கடந்த ஆண்டு அரண்மனைக்கு அருகில் உள்ள வத்திக்கான் வானியல் ஆய்வகத்திற்கு அவர் சென்றிருந்தார். மேலும் அங்குள்ள ஒரு முதியோர் பராமரிப்பு இல்லத்திற்கும் அவர் சென்றார். ரோமே நகரின் கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்க கேசல் கேண்டல்ஃபோ ஒரு சரியான இடமாகும். எழுதுவதற்கும், தோட்டங்களில் உலாவுவதற்கும், டென்னிஸ் விளையாடுவதற்கும் அல்லது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் நிறுவிய நீச்சல் குளத்தை பயன்படுத்துவதற்கும் கூட நேரத்தை செலவிட இது ஒரு சிறந்த இடமாகும். இந்த இல்லங்களுக்கு 2ஆம் வத்திக்கான் என்று செல்ல பெயரிட்டவர் அவர்தான். ரோமை நகரின் மையத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு முத்திப்பேறு பெற்ற நிக்கோலஸ் அவர்களின் திருப்பண்டங்கள் இன்றும் அவர் கட்டிய ஆலயத்தில் இருக்கின்றன. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். அரை நூற்றாண்டுக்கும் மேலாக உலக பார்வையிலிருந்து தன்னை மறைத்துக் கொள்ள ரோமையின் ஒரு மலைக்கு வந்த நபர் இன்றும் அதே ஆலயத்திற்குள் இருக்கிறார். அவரது உடல் அங்கிருந்து ஒருபோதும் அகற்றப்படவோ அல்லது இடமாற்றப்படவோ இல்லை. அவருக்கு மேலேயே இந்த ஆலயம் கட்டப்பட்டு அவர் அங்கேயே விடப்பட்டுள்ளார். அவரது பெயர்தான் முத்திப்பேறு பெற்ற ஃபோர்கா பலேனாவின் நிக்கோலாஸ். இடைக்கால அப்ருசோ பகுதியில் பிறந்த இவர் உலகில் கிடைப்பதற்கு மிகவும் கடினமான ஒன்றான அமைதியை தேடி தனது சாதாரண வாழ்க்கையிலிருந்து அவர் விலகிச் சென்றார். அந்த காலகட்டத்தில் ரோமையின் இந்த பகுதி போக்குவரத்து, கூட்ட நெரிசல் மற்றும் ஒரு நகரத்தின் தோற்றம் கூட இல்லாமல் காடுகளும் பாறைகளும் தனிமையும் மட்டுமே நிறைந்ததாக இருந்தது. ஒரு துறவி மறைந்து வாழ தேர்ந்தெடுக்கும் சரியான இடமாக அது அமைந்திருந்தது. ஆனால் இன்று அந்த தனிமை முற்றிலும் மாறியுள்ளது. அவர் நிறுவிய அந்த துறவற மடம் தற்போது திருத்தந்தையின் பம்பினோ ஜெசு குழந்தைகள் மருத்துவமனைக்கு அருகில் அமைந்துள்ளது. அவர் ஒரு காலத்தில் தேடிய அந்த அமைதி இன்று அவசர ஊர்திகளின் ஒலிகளாலும் நகரத்தின் இரைச்சலாலும் உடைக்கப்பட்டுள்ளது. உலகை விட்டு விலகி ஓட நினைப்பவர்களுக்கான ஒரு புகலிடமாக தொடங்கிய அந்த இடம் மறுமலர்ச்சி காலத்தின் அழகு, சுவரோவியங்கள் மற்றும் ஒளிரும் பீடத்துடன் இன்று முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக மாறியுள்ளது. இது இனி தனிமைக்கான ஒரு திருத்தலமாக இல்லாமல் வாழ்க்கையை தொடர ஒருவருக்கொருவர் உதவும் அரவணைப்பு மையமாக மாறியுள்ளது. இந்த ஆலயத்தின் மாற்றத்திலிருந்து தப்பிக்க நிக்கோலாஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. 600 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் உருவாக்கிய அந்த திருத்தலத்தின் மையப்பகுதிக்கு கீழே, அதாவது பீடத்திற்கு அடியில் அவரது திருப்பண்டங்கள் இன்றும் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. உண்மையில் அந்த ஆலயத்திற்குள் நடந்து செல்லும் பெரும்பாலானோருக்கு தங்களுக்கு கீழே அவர் இருக்கிறார் என்பதே தெரியாது. உலகத்திலிருந்து தன்னை மறைத்துக் கொள்ள இந்த மலைக்கு வந்த அந்த துறவியின் வெற்றிடத்தை சுற்றியே
6 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்றைய ரோமை நகரம் பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. And 6 centuries later, Rome is still built around his absence. SSPX என்று அழைக்கப்படும் புனித 10ஆம் பயஸ் அவர்களின் சபை மீண்டும் ஒருமுறை திருவை பிளவுக்குள் வீழும் அபாயம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். லெஃபெப்ரியன்கள் எனப்படும் SSPX சபையினர் திரு அவை பிளவுக்குள் வீழ்வது இது 2வது முறையாகும். முந்தைய பிளவு ஏற்பட்டு 38 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இதன் தொடக்கம் திருத்தந்தை 6ஆம் பவுலின் காலத்திலிருந்தே உருவானாலும் 1988ஆம் ஆண்டில்தான் இதன் மிக முக்கியமான நெருக்கடி நிலை ஏற்பட்டது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் பேராயர் லெஃபெப்ரே மற்றும் திருத்தந்தை 6ஆம் பவுல் ஆகியோருக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகின. இது பேராயருக்கு எதிரான திருச்சட்ட தண்டனைகளுக்கு வழிவகுத்தது. 1976ஆம் ஆண்டில் கேசல் கேண்டல்ஃபோவில் இருவருக்கும் இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு நடைபெற்றது. கர்தினால் பெனலி கையொப்பமிட்ட குறிப்புகளின்படி திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் பேராயர் லெஃபெப்ரே அவர்களிடம், நீங்கள் எப்போதும் எடுக்கும் நிலைப்பாடு ஒரு திருத்தந்தைக்கு எதிரான நிலைப்பாடாகும். நம்பிக்கையின் தலைசிறந்த பாதுகாவலரான திருத்தந்தையை அதே நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தவராக நீங்கள் தீர்ப்பளித்துள்ளீர்கள். அது உண்மையாக இருந்தால் நான் பதவி விலகி திரு அவையை வழிநடத்தும் எனது இடத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களின் காலத்தில் இந்த சபை 4 ஆயர்களை அருட்பொழிவு செய்ய முற்பட்ட போதுதான் மிகவும் பதற்றமான தருணம் உருவானது. ரோமை அப்போதைய கர்தினால் ராட்சிங்கர் மூலம் இதற்கு மாற்றுத் தீர்வுகளை முன்மொழிந்தது. திருப்பிடம் அப்போதைய கர்தினால் ராட்சிங்கர் வழியாக பிற்காலத்தில் ஒரு ஆயரை நியமிப்பது உட்பட இந்த முரண்பாட்டிற்கான தீர்வையும் வழங்கியது. இருப்பினும் புனித 10ஆம் பயஸ் சபை உரையாடலில் ஈடுபட விரும்பவில்லை. 1988ஆம் ஆண்டின் அந்த ஆயர் அருட்பொழிவுகள் அரங்கேறின. அந்த சபை திரு அவை பிளவுச் செயலை முன்னெடுத்தது. அதற்கான தகுந்த தண்டனைகளும் அதன் மீது விதிக்கப்பட்டன. 1988இல் அந்த தண்டனைகள் தாமாகவே விதிக்கப்பட்டன. அதாவது அவற்றை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்கவில்லை. திருப்பிடத்தின் தரப்பில் சபை நீக்கம் செய்யப்பட்டது. அருள்பொழிவு செய்தவர்களும் அருள்பொழிவு செய்யப்பட்ட 4 ஆயர்களும் தாங்கள் செய்த செயலுக்காக தாமாகவே சபை நீக்கம் செய்யப்பட்டனர். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் பதவியேற்றதும் அவர் அவர்களுடன் ஓர் உறவு பாலத்தை உருவாக்க முயன்றார். 2009ஆம் ஆண்டில் அவர்களின் சபை நீக்கத்தை அவர் திரும்பப் பெற்றார். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தையும் அதனைத் தொடர்ந்த திருத்தந்தையர்களின் போதனைகளையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒருபடி முன்னேறி வருமாறு நாங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தோம். ஆனால் அந்த சபை இந்த சலுகையை ஏற்கவில்லை. 2016ஆம் ஆண்டின் இரக்கத்தின் யூபிலியின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இதனை முயற்சித்தார். ஆனால் அப்போதும் எந்த பதிலும் இல்லை. தற்போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இது குறித்து தெளிவானதொரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். ஆனால் இதன் அடுத்த கட்ட நகர்வுகளை நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டும். திருச்சட்டத்தின் நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கும்போது இந்த சபையின் அந்தஸ்து ஒருபோதும் தெளிவாக இருந்ததில்லை. சபை நீக்கம் தெளிவானது என்ற பொருளில் எப்போதும் அங்கு சில குழப்பங்கள் இருந்தன. ஆனால் திரு அவை பிளவு குறித்த முறையான அறிவிப்பு எதுவும் முன்பு இருக்கவில்லை. இம்முறை சபை ஆயர் அருள்பொழிவுகளை தொடர்ந்தால் அது தன்னைத்தானே திரு அவை பிளவு நிலையில் தள்ளிக்கொள்ளும் என்று வத்திக்கானும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் மிக தெளிவாக அறிவித்துள்ளனர். புனித 10ஆம் பயஸ் சபை 1970ஆம் ஆண்டில் பேராயர் லெஃபெப்ரே அவர்களால் நிறுவப்பட்டது. பல வருட நகர்வுகளுக்கு பிறகு 2026ஆம் ஆண்டின் இந்த ஆயர் அருட்பொழிவுகள் இனி திரும்ப முடியாத ஒரு திரு அவை பிளவுக்கு வழிவகுத்திருப்பதாகவே தோன்றுகிறது. திருத்தந்தையின் ஆணையின்றி ஆயர்களை அருட்பொழிவு செய்த புனித 10ஆம் பயஸ் சபையின் 4 புதிய ஆயர்கள் மற்றும் அதில் பங்கேற்ற 2 ஆயர்களை வத்திக்கான் சபை நீக்கம் செய்திருக்கிறது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தையின் ஆணையின்றி அருட்பொழிவு செய்யப்பட்ட புனித 10ஆம் பயஸ் சபையின் 4 புதிய ஆயர்களை நம்பிக்கை கோட்பாட்டு பேராயம் அதிகாரப்பூர்வமாக சபை நீக்கம் செய்துள்ளது. இந்த அருட்பொழிவு சடங்கில் பங்கேற்ற 2 ஆயர்களுக்கும் இதே தண்டனை பொருந்தும். திருத்தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக திருச்சட்டத்தை வெளிப்படையாக மீறி திருத்தந்தையின் ஆணையின்றி சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆயர் அருட்பொழிவுகளால் இந்த நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. இச்சூழலில் இந்த செயல் திரு அவை பிளவு என்ற குற்றமாக அமைகிறது என்பதையும்
இதில் தொடர்புடைய அருட்பொழிவு பெற்ற திருப்பணியாளர்கள் மற்றும் பொதுநிலை நம்பிக்கையாளர்கள் மீது திருச்சட்ட ரீதியான விளைவுகள் பாயும் என்பதையும் பேராயம் சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியமாகிறது. நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை இந்த சபையை முறையாக தொடர்ந்து பின்பற்றுபவர்கள் திரு அவை பிளவுக்குள் இருப்பதாக கருதப்பட்டு அவர்களும் சபை நீக்கம் செய்யப்படுகிறார்கள். ஆனால் அருள் அடையாளங்களின் நிலை என்ன? யாராவது இந்த சபையைச் சேர்ந்த குருவிடம் சென்று ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றால் என்ன நடக்கும், அல்லது திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் என்ன நடக்கும் போன்ற கேள்விகளுக்கு புனித 10ஆம் பய சபையின் திருப்பணியாளர்கள் அருட்சாதனங்களை சட்டத்திற்கு புறம்பாக வழங்கினால் அவர்களால் வழங்கப்படும் ஒப்புரவு அருட்சாதனமும் அவர்களால் ஆசீர்வதிக்கப்படும் திருமணங்களும் செல்லுபடியாகாது என்று புனித மக்களுக்கு இதன் மூலம் எச்சரிக்கப்படுகிறது என்று அப்பேராயம் பதிலளித்துள்ளது. நம்பிக்கையாளர்கள் இந்த சபையின் வழிபாடுகளிலோ அல்லது செயல்பாடுகளிலோ பங்கேற்க வேண்டாம் என்று பேராயம் வலியுறுத்துகிறது. அதேவேளையில் திரு அவையுடனான முழுமையான ஒன்றிப்பிற்கு திரும்புவதற்கான பாதை அனைவருக்கும் திறந்தே உள்ளது என்பதையும் அது தெளிவுபடுத்துகிறது. திருத்தந்தையின் தொண்டு பணிகளை ஆதரிக்கும் பீட்டர் ஸ்பென்ஸ் அறக்கட்டளையின் 2025ஆம் ஆண்டிற்கான நிதி அறிக்கை வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தையையும் அவரது தொண்டு பணிகளையும் ஆதரிப்பதற்காக நம்பிக்கையாளர்களால் வழங்கப்படும் பேதுருவின் காணிக்கை அறக்கட்டளையின் 2025ஆம் ஆண்டிற்கான நிதி அறிக்கை சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி கடந்த ஆண்டில் மொத்தம் 57.6 மில்லியன் யூரோக்கள் நன்கொடையாக திரட்டப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. திரட்டப்பட்ட இந்த நிதியானது 2 முக்கிய பிரிவுகளின் கீழ் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக வத்திகான் செய்திகள் விவரிக்கின்றன. சுமார் 41 மில்லியன் யூரோக்கள் ரோமை தலைமைச் செயலகம் மற்றும் திருத்தந்தையின் தூதரகங்களை நிர்வகிப்பது உள்ளிட்ட திருப்பீடத்தின் செயல்பாட்டு செலவுகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 13 மில்லியன் யூரோக்கள் திருத்தந்தை நேரடியாக மேற்கொள்ளும் பல்வேறு தொண்டு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பா உள்ளிட்ட 74 நாடுகளில் மொத்தம் 252 திட்டங்களுக்கு வத்திகான் இந்த நிதியின் மூலம் உதவியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உக்ரைன் மற்றும் காசாவிற்கான மனிதாபிமான உதவிகள், எகிப்தில் புதிய ஆலயம் கட்டும் பணி, இலங்கையில் புதிய அருட்கண்ணியர் மடம் அமைத்தல், புர்கினா ஃபாசோவில் மேய்ப்பு பணி மையம் உருவாக்குதல், பல்வேறு நாடுகளில் பள்ளிகள் மற்றும் குருத்துவ கல்லூரிகள் அமைத்தல் போன்றவை முக்கியமாக முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களாகும். நன்கொடையாளர்கள் பட்டியலில் 14 மில்லியனுக்கும் அதிகமான யூரோக்களை வழங்கி அமெரிக்கா முதலிடத்தை பிடித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இத்தாலி, பிரேசில் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. ஆனால் 2024ஆம் ஆண்டில் 8 மில்லியன் யூரோக்கள் நன்கொடையுடன் 2ஆம் இடத்தில் இருந்த பிரான்ஸ் நாடு இந்த ஆண்டு வெறும் 1.3 மில்லியன் யூரோக்களை மட்டுமே வழங்கி 6வது இடத்திற்கு சரிந்துள்ள நிகழ்வு பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 2024ஆம் ஆண்டின் அறிக்கையுடன் ஒப்பிடுகையில் ஒட்டுமொத்தமாக நன்கொடைகள் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் உலகளாவிய தேவைகள் மற்றும் செலவுகள் தொடர்ந்து அதிகமாகவே காணப்படுவதால் பேதுருவின் காணிக்கை நிதி இந்த ஆண்டும் 2.2 மில்லியன் யூரோக்கள் பற்றாக்குறையையே சந்தித்துள்ளதாக அந்த அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ரோமை தலைமை செயலகத்தின் முக்கிய பொறுப்பான ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டு பேராயத்தின் தலைவராக சலேசிய அருட்சகோதரி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ரோமை தலைமை செயலகத்தில் மீண்டும் ஒரு பெண்ணை உயர் பதவியில் நியமித்துள்ளதாக வத்திகான் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன்படி சலேசிய அருள் சகோதரியான அலெசாண்ட்ரா ஸ்மெரிலி அவர்கள் ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டு பேராயத்தின் தலைவராக செயல்படுவார். வத்திகான் துறையொன்றை வழிநடத்தும் 3வது பெண் இவராவார். இதற்கு முன்பாக தகவல் தொடர்பு பேராயத்தின் தலைவராக மான்சராத் அல்வராடோ அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். கர்தினால்களுக்கான வழக்கமான ஓய்வு வயதான 80 ஜூலை 18ஆம் நாளன்று எட்டும் கர்தினால் செர்னி அவர்களுக்கு பதிலாக வருகிற செப்டம்பர் 1ஆம் நாள் முதல் அருட்சகோதரி ஸ்மெரிலி அவர்கள் இந்த புதிய பொறுப்பை ஏற்பார். முன்னதாக அர்ப்பண வாழ்வு சபைகளுக்கான பேராயத்தில் சிமோனா பிரம்பில்லா மற்றும் கர்தினால் ஆர்டைம் ஆகியோரை நியமித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடங்கிய அதே நடைமுறையை திருத்தந்தை லியோ அவர்களும் தற்போது தொடர்ந்து பின்பற்றுகிறார். ஒரு பேராயத்தின் தலைவராக ஒரு பெண் நியமிக்கப்படுவதும் ஒரு கர்தினால் அவருக்கு துணைத் தலைவராக செயல்படுவதும் அப்போது ஒரு சிக்கலான நடவடிக்கையாக கருதப்பட்டது. அதே வேளையில் இது திருச்சட்டத்துடன் முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடுமா என்ற கேள்விகளையும் அப்போது எழுப்பியது. தற்போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் இதே அணுகுமுறையை கையாண்டுள்ளார். அருட்சகோதரி ஸ்மெரிலி இந்த பேராயத்தை வழிநடத்துவார் என்றும் கர்தினால் ஃபேபியோ பாஜியோ அவர்கள் அவரது துணைத் தலைவராக செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்வு போன்ற முக்கிய விவகாரங்களை கையாளும் இந்த பேராயத்தின் செயல்பாடுகள் குறித்து
இவர்கள் இருவரும் ஏற்கனவே நன்கு அறிந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வியட்நாமிய கம்யூனிஸ்ட் ஆட்சியின் கீழ் 13 ஆண்டுகள் சிறை மற்றும் கொடூர வதைகளை அனுபவித்த கர்தினால் வான் துவான் அவர்களின் சாட்சியத்தை முன்னிலைப்படுத்தும் நிகழ்வு வத்திக்கானில் நடைபெற்றது. அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வியட்நாமிய கம்யூனிச ஆட்சியின் கீழ் 13 ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்த கர்தினால் வான் துவான் கொடுமையான வதைகள் மற்றும் தனிமையை எதிர்கொண்டார். இத்தனை துயரங்களுக்கு மத்தியிலும் அவர் உண்மையான எதிர்நோக்கின் பாதையை கண்டடைந்தார். சிறையில் தான் கண்டறிந்த உண்மைகளை அவர் வே ஆஃப் ஹோப் என்ற புத்தகமாக எழுதினார். அது மாபெரும் விற்பனை சாதனையை படைத்தது. 50 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த புத்தகம் முன்பை விட இப்போது அதிக பொருத்தமுடையதாக கருதப்படுகிறது. இது நம்ப முடியாத அளவிற்கு மிக முக்கியமான ஒரு புத்தகம், ஏனெனில் இது வாழ்ந்த அனுபவத்திலிருந்து உருவானது. இது ஒரு தத்துவ புத்தகமோ அல்லது மறைவர்களின் தொகுப்பு அல்ல. இது வாழ்ந்து அனுபவிக்கப்பட்ட ஒன்று. அதனால்தான் இது இன்றும் நம்மோடு பேசுகிறது. இது உண்மையானது மற்றும் கத்தோலிக்கர் அல்லாதவர்கள், நம்பிக்கையாளர்கள் மற்றும் நம்பிக்கையற்றவர்கள் என அனைவரின் மொழியையும் பேசுகிறது. இது மனித குலத்தின் இதயத்தை சென்றடைகிறது. கர்தினால் வான் துவானின் சாட்சியத்தை முன்னிலைப்படுத்தி கௌரவிக்கும் ஒரு நிகழ்வை வத்திக்கானின் 3 பேராயங்கள் இணைந்து நடத்தின. இந்த நிகழ்வில் 3 பேராயங்களின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களில் கர்தினால் வான் துவானுக்கு மிகவும் நெருக்கமானவரும் அவரை பற்றி நன்கு அறிந்தவருமான அவரது சகோதரியும் அடங்குவார். இளைஞர்களுக்கு வழிகாட்டுதல் தேவை. அவர்கள் அமைதியையும் தங்கள் குடும்பங்களுக்கான உறுதியான அடித்தளத்தையும் கண்டறியக்கூடிய ஒரு இடம் தேவை. துன்ப நேரங்களில் அவர் வெளிப்படுத்திய நம்பிக்கையின் சாட்சியம் தற்போதைய காலகட்டத்தில் நமக்கான ஒரு சிறந்த உதாரணம் என்று நான் நம்புகிறேன். நாம் மிகவும் இருண்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் இருக்கிறார் என்ற துணிவையும் எப்போதுமே கடவுளின் வல்லமையே இறுதி வார்த்தையாக இருக்கும் என்பதையும் இந்த நம்பிக்கை நமக்கு அளிக்கிறது. 1975 ஆண்டில் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் வான் துவான் அவர்களை வியட்நாமின் சைகோன் பேராயராக நியமித்தார். சில மாதங்களிலேயே அவர் கம்யூனிச ஆட்சியாளர்களால் அவர் கடத்தப்பட்டார். அந்த காலகட்டத்தில்தான் அவரது துன்பம் ஒரு பக்தி முயற்சியாக மாறியது. அவரது இளைய சகோதரி அதை குறித்து பகிர்ந்து கொண்டார். வியட்நாமியர்கள் ஆகிய நாங்கள் நீண்ட காலமாக போரிலேயே வளர்ந்தோம். எங்களுக்கு வேறு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. இப்போது எங்கள் நாடு முழுமையாக கம்யூனிச நாடாக மாறிவிட்டது. ஆனால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப தொடங்கியுள்ளோம். ஒன்றாக வாழவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்கிறோம். உடன்பிறப்புகளுக்கு இடையிலான பிணைப்பு என்பது மக்களிடையே இருக்கும் வலிமையான உறவுகளில் ஒன்றாகும். ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு தந்தை மகள் உறவை போன்ற தன்மையை பெறும்போது இன்னும் வலிமையானதாக மாறுகிறது. கர்தினாலுக்கும் அவரது இளைய சகோதரிக்கும் இடையே 23 ஆண்டுகள் வயது வித்தியாசம் இருந்தது. அவருடனான எனது மறக்க முடியாத அனுபவம் என்பது நான் முதன்முறையாக ஒப்புரவு பெற சென்ற போது நிகழ்ந்தது. திரைக்கு பின்னால் அவர் இருந்தார். அவர் திரையை திறந்ததும், "ஓ எலிசபெத், நீயா?" என்றார். அதற்கு நான் உங்களிடம் சொல்வதை நீங்கள் அப்பாவிடமும் அம்மாவிடமும் சொல்ல மாட்டீர்களே என்றேன். அதற்கு அவர், இல்லை, இந்த திரைக்கு பின்னால் எனது கழுத்துப்பட்டையுடன் நான் இங்கு அமர்ந்திருக்கும் போது நான் இயேசு. எனவே நீ விரும்பும் அனைத்தையும் என்னிடம் சொல்லலாம் என்று கூறினார். நம்பிக்கையின் பாதை என பொருள்படும் த வே ஆஃப் ஹோப் புத்தகம் 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வன்கொடுமை மற்றும் வன்முறையின் துன்பங்கள் வழியாக வாழ்க்கையின் பொருளை கண்டறிந்த ஒரு குருவின் சிந்தனைகளை இது கொண்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள மக்களின் இதயங்களை தொடர்ந்து தொடும் மற்றும் புனிதத்திற்கு ஊக்கமளிக்கும் ஒரு படைப்பாக இது இன்றும் திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.